السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாதுஸ் சாலிஹீன் பாடம் 118. இந்த ரியாதுஸ் சாலிஹீன் கிதாபினுடைய 118ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் நலவை நாடுதல் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய அந்த ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாதுஸ் சாலிஹீனுடைய 118ஆம் நாள் பாடத்துல பாபுன் நசீஹா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு புதிய பாடத்தை பற்றிய ஒரு அறிமுகத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ இந்த பாபுன் நசீஹா அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, பொதுவாக அந்த நசீஹத்துன்னு சொன்னா பொதுவான அர்த்தம் உபதேசம் செய்தல் என்பதாக தான் அர்த்தம். அப்போ அதனுடைய அகராதி விளக்கத்தை பார்க்கும் பொழுது, அர்த்தத்தை பார்க்கும் பொழுது நலவை நாடுதல் என்பதாக ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறாங்க. அதுதான் இந்த பாடத்திற்கு பொருத்தமானதாக இருக்கும். அப்போ பாபுன் நசீஹதி நலவை நாடுதல் குறித்தான பாடமாக இருக்கின்றது. இதுதான் இதனுடைய அர்த்தம். இதை தான் நம்ம தமிழ்ல நலவை நாடுதல் என்று நம்ம இங்க போட்டிருக்கிறோம். அப்போ ஒரு நலவை நாடுறதுன்னு சொன்னா என்ன? ஒரு மனிதனுக்கோ இல்ல பிற மக்களுக்கோ யாருக்கெல்லாம் நலவை நாட வேண்டும் என்பதை இந்த பாடத்தினுடைய ஒரு முதல் ஹதீஸில நமக்கு விளக்கமாக சொல்லி தருவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இப்ப அந்த ஹதீஸை பார்க்கும் பொழுது நம்ம பார்ப்போம். பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், அல்லாஹ்விற்கு உபதேசம் செய்யணும், அல்லாஹ்விற்கு நலவை நாடணும், அல்லாஹுடைய அந்த வேதத்திற்கு நலவை நாடணும், அல்லாஹுடைய ரசூலிற்கு தூதருக்கு நலவை நாடணும், அல்லாஹுடைய அந்த முஃமினான அந்த இம்மத்துகள் இமாம் பெருமக்களுக்கு நலவை நாடணும், இன்னும் பொதுஜன மக்களுக்கு நலவை நாடணும் என்பதாக இந்த 5 விஷயத்தை நமக்கு சொல்லி தருவாங்க. அது எப்படியெல்லாம் நலவை நாடணும் என்பதை அந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம விளக்கமாக நம்ம பார்ப்போம். இப்ப நலவை நாடுறது என்பது இந்த உலகத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. இப்போ எந்த ஒரு நபருக்கும் நாம் தீங்கை நாடிவிடக்கூடாது. இப்போ தீங்கான விஷயத்தை நாடி அவரு கெட்டு போகட்டும் என்பதாக சொல்லி அப்படி அவருக்கு தீங்கான விஷயத்தை நாம் எந்த ஒருவருக்கும் விதைத்து விடக்கூடாது. அல்லாஹ் அது விரும்புறது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அல்லாஹு தஆலாவும் இந்த நசீஹத், இந்த நலவை நாடுதலை மிக ஆணித்தரமாக நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள். அப்போ அல்லாஹு தஆலாவே குர்ஆன்ல எக்கச்சக்கமான ஆயத்தை இந்த நலவை நாடுதலை குறித்து நமக்கு சொல்லி இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் இந்த நலவை நாடுதல் குறித்தான பல ஹதீஸுகளை பல கிரந்தத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப அந்த நலவை நாடுதல் என்பது இந்த உலகத்துல எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த ஒரு பாடத்தின் கீழ் வரக்கூடிய அந்த ஹதீஸுகளின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளக்கூடும். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த பாடத்தினுடைய ஒரு சுருக்கம் என்னன்னு சொன்னா, இந்த பாபுன் நசீஹத் குறித்தான ஒரு சிறிய அறிமுகத்தை நம்ம இப்ப பார்த்தாச்சு. இப்போ அடுத்தபடியாக இந்த பாடத்திற்கீழ் இதற்கு தோதுவாக வரக்கூடிய ஒரு 3 ஆயத்துக்களை முஸன்னிஃப் அன்னவர்கள் நமக்கு கொண்டு வருவார்கள். இப்ப அந்த 3 ஆயத்துக்கான அந்த தர்ஜுமாவையும் விளக்கத்தையும் நம்ம இரண்டாவதாக நம்ம பார்க்க இருக்கிறோம். மூன்றாவதாக இந்த பாடத்திற்கீழ் கொண்டு வரக்கூடிய ஒரு ஹதீஸ்,
அந்த ஒரு ஹதீஸை மட்டும் இன்றைய பாடத்தில் நம்ம வாசிக்க இருக்கிறோம். அந்த ஒரு ஹதீஸுக்குரிய அந்த தர்ஜிமாவை விளக்கத்தையும் நாம் முழுமையாக நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்ப இந்த 3 விஷயத்தை பற்றி தான் இன்றைய பாடத்தில் நாம் முழுமையாக நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 22வது பாடம், பாபுன் நசீஹா, நலவை நாடுதல் என்பது குறித்தான பாடமாக இது இருக்கின்றது. அப்போ இந்த பாடத்துல நம்ம மேல சொல்லப்பட்டது மாதிரி முசன்னிஃப் அவர்கள் ஒரு 3 ஆயத்துக்களை கொண்டு வருவாங்க. அந்த 3 ஆயத்துக்களுக்கான தர்ஜிமாவையும் விளக்கத்தையும் நாம் இப்பொழுது பார்ப்போம் வாங்க. கால் அல்லாஹு தஆலா, உயர்ந்த அந்த அல்லாஹு தஆலா சொன்னா, இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஸதகல்லாஹுல் அஸீம். அப்போ இன்னமல் முஃமினூன இஹ்வா என்பதாக அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்தை சொல்லி இருக்கிறான். அந்த ஆயத்திற்கான தர்ஜிமா என்னன்னு சொன்னா, நிச்சயமாக இறை நம்பிக்கையாளர்கள் சகோதரர்கள் ஆவார் என்று இதனுடைய தர்ஜிமா நமக்கு சொல்லுது. அல்லாஹ் என்ன சொல்ல வரானா, இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு முஃமின்களும் எல்லாருமே சகோதரர்கள் தான். அப்போ நலவை செய்யக்கூடிய விஷயத்துல, ஒருவருக்கொருவர் பழகக்கூடிய விஷயத்துல எல்லாருமே சகோதரர்களாக அண்ணன் தம்பிகளாக இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹு தஆலா இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறான். அப்போ நம்முடைய சகோதரனுக்கு, கூட பிறந்த ஒரு சகோதரனுக்கு நம்ம நலவை நாடுவோமா நாட மாட்டோமா? நலவை தான் கண்டிப்பா நாடுவோம். நம்ம கெட்ட ஒரு விஷயத்தை அவனுக்கு எடுத்து வைக்க மாட்டோம். நன்மையான காரியத்தை அல்லாஹ் எதை ஏவிருக்கிறானோ அந்த விஷயத்தை மட்டும்தான் அவர்களுக்கு நாம் எடுத்து வைப்போம். அப்ப அவங்க நல்லவர்களாக ஆகணும்னு சொல்லித்தானே நம்ம நாடுவோம். அதுபோலதான் ஒவ்வொரு முஃமின்களும் சகோதரர்களாக இருக்கிறாங்க. அதனால நீங்கள் ஒருவருக்கொருவர் நன்மையை நாடிக்கொள்ளுங்கள், நீங்கள் ஒருவருக்கொருவர் நலவை நீங்கள் நாடிக்கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹு தஆலா இந்த ஒரு ஆயத்துல சொல்லி வருவதன் காரணமாக தான் இந்த ஆயத்தை முசன்னிஃப் அவர்கள் இந்த பாபுன் நசீஹா என்ற இந்த பாடத்துல பதிவு செய்திருக்கிறார்கள். அல் ஹுஜராத், சூரத்துல் ஹுஜராத் என்ற சூறாவில் இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுது. 10வது ஆயத்தாக, இந்த சூரத்துல் ஹுஜராத்துல 10வது ஆயத்தாக இந்த இன்னமல் முஃமினூன இஹ்வா என்ற ஆயத்து பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க. இப்ப முசன்னிஃப் அவர்கள் கொண்டு வந்த இந்த முதல் ஆயத்தை நம்ம பார்த்தாச்சு. இப்ப அடுத்தபடியாக 2வது ஆயத்தை நம்ம பார்ப்போம். வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, இஹ்பாரன் அன் நூஹின் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொட்டு உள்ள அந்த செய்தியை குறித்து, அந்த செய்தியை அல்லாஹு தஆலா சொன்னான். அப்போ இங்க சொல்லக்கூடிய அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ஆயத்தானது முசன்னிஃப் அவர்கள் கொண்டு வந்த இந்த 2வது ஆயத்து, இது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாயால் சொன்ன ஒரு வார்த்தையாக இருக்கு. இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவிப்புல சார்ந்த அவர்கள் அறிவிப்பை அல்லாஹு தஆலா இந்த ஒரு ஆயத்துல பதிவு செஞ்சு தந்திருக்கிறான். அந்த ஆயத்து என்னன்னா, வன்ஸஹு லக்கும் என்ற இந்த ஆயத்து. இந்த ஆயத்திற்கான தர்ஜிமா, உங்களுக்கு நான் உபதேசம் செய்கிறேன் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட்டத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன? உங்களுக்கு நான் உபதேசம் செய்து கொண்டு இருக்கிறேன், உங்களுக்கு நான் நிறைய உபதேசங்களை செய்கிறேன், நல்ல உபதேசங்களை எடுத்து சொல்லி, அல்லாஹுடைய அந்த நன்மையான காரியத்தெல்லாம் எடுத்து சொல்லி உங்களை நான் நல்லோர்களாக நான் ஆக்க நினைக்கிறேன். அதனால உங்களுக்கு நான் உபதேசம் செய்து கொண்டு இருக்கிறேன் என்பதை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஒரு நபியே ஒரு அன்ஸஹு லக்கும், நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன் என்று சொன்னால், அந்த நசீஹத் என்பது எந்த அளவிற்கு முக்கியம். நலவை நாடுதல், பிற மக்களுக்கு நலவை நாடி அதற்கு நல்ல உபதேசம் வழங்கி அவர்களையும் நல்லவர்களாக ஆக்குவது என்பது இஸ்லாத்துல ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கு. அப்போ அந்த ஒரு விஷயம் இருக்கிறதின் காரணமாக தான் இது ஒரு இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குதா இல்லையா?
அதன் காரணமாக தான் முசன்னிஃப் அன்னவர்கள் இந்த ஆயத்தை இந்த பாடத்திற்கீழ் நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். இப்போ இதுதான் முசன்னிஃப் அவர்கள் கொண்டு வந்த இரண்டாவது ஆயத்தாக இந்த ஆயத்தானது இருக்கின்றது. அல் அராஃப், சூரத்துல் அராஃப்ல இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுது. 62வது ஆயத்தாக சூரத்துல் அராஃப்ல இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்போ அடுத்தபடியாக முசன்னிஃப் அவர்கள் கொண்டு வரக்கூடிய 3வது ஆயத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ இந்த ஆயத்தானது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து. அப்போ இதற்கு முன்னதான ஆயத்து வன்சஹு லக்கும் என்ற இந்த ஆயத்தானது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொட்டு அவர்களுடைய அறிவிப்புல அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை அல்லாஹு தஆலா சொன்னான். இப்போ இந்த ஆயத்தானது ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கு. பாருங்க, வான் ஹூதின் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொட்டும் அல்லாஹு சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து. வானலக்கும் நாசிஹுன் அமீனுன், இதற்கான தர்ஜுமா என்னன்னு சொன்னா, நான் உங்களுக்கு நம்பிக்கையான உபதேசியாக உள்ளேன் என ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள் என்று சொல்றாங்க. அப்போ நான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நம்பிக்கையான ஒரு உபதேசம் செய்யக்கூடிய ஒருத்தவனாக இருக்கிறேன் அப்படின்னு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். பொதுவா ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். நம்ம எந்த ஒரு நசீஹத்து பண்ணாலும் சரி, எந்த ஒரு நலவை எடுத்து சொன்னாலும் சரி, நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை பிற மக்கள் பார்ப்பாங்க. இப்ப நம்ம ஒரு விஷயத்த ஒருத்தன் போய் சொல்றோம், நம்ம அந்த விஷயத்த செய்யல, இந்த விஷயத்தை செய்யக்கூடியவர்கள் நம்ம கிடையாதுன்னு வைங்க. ஒரு விஷயத்த போய் சொன்னா மக்கள் எல்லாத்தையும் கேட்பாங்க. கேட்டுட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவனே இந்த விஷயத்தை செய்ய மாட்டான், இதை நமக்கு போய் சொல்றான் பாரு, இவனே நல்லவன் கிடையாதுப்பா, இவனே இந்த விஷயத்தை செய்யறவன் கிடையாதுப்பா, நமக்கு அட்வைஸ் கொடுக்க வந்துட்டான் இவன் அப்படின்னு இலக்காரமாக பேசி அந்த உபதேசத்தை, அந்த நலவை நாடுதல் என்ற அந்த விஷயத்தை எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ ஒரு நல்லது சொன்னா கூட எந்த அளவிற்கு நம்பிக்கையாளனாக இருக்கணும் அப்படிங்கிற முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நன்மையான காரியத்தை எடுத்து சொல்றானா அந்த நன்மையான காரியத்தை முதல்ல நம்ம செஞ்சவனா இருக்கிறோம், நம்ம செஞ்சவனாகவும் இருக்கணும், இன்னும் நாம் நம்பிக்கைக்குரியவனாக இருக்கணும். இப்போ மோசடி செய்யக்கூடியவனா இருக்கக்கூடாது. ஒருத்தவனை எப்படி நல்லது சொல்ற மாதிரி சில பேர் சொல்லுவான், நல்லது சொல்லிட்டு அந்த நன்மையை செஞ்சுட்டான்னு சொன்னா அதை வச்சு அவனை மோசம் செஞ்சிருவான், அதை வச்சு அவனை ஏமாத்தி வேற விதத்துல அவனை ஏமாத்தக்கூடியவனாக இருப்பான். இப்ப அப்படிப்பட்ட ஒருத்தவனா இருக்கக்கூடாது. ஒரு நம்பிக்கைக்குரிய நசீஹத் செய்யக்கூடிய ஒருத்தவனாக இருந்தால் மட்டும்தான் மக்கள் நம்ம சொல்லக்கூடிய அந்த நலவை எடுத்து சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை, நன்மையான காரியத்தை மக்கள் செய்வார்கள். இப்ப சொல்லக்கூடியவன் எந்த அளவிற்கு முக்கியம் என்பது தெரியுதா? இப்ப ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயமே இதுதான். நான் உங்களுக்கு நசீஹத் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன். எப்படிப்பட்ட நசீஹத் செய்யக்கூடியவன் தெரியுமா? நம்பிக்கையாளனான நசீஹத் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன். இப்போ உங்கள் நம்பிக்கையை நான் எடுக்க மாட்டேன், அமானிதத்தை பேணி காக்கவனாக இருக்கிறேன், உங்களுடைய ரகசியத்தை நான் பேணி காக்கிறவனாக இருக்கிறேன். இப்போ நான் ஒரு நம்பிக்கை உரியவனாக இருக்கிறேன், உங்களுக்கு நான் நசீஹத்து செய்யக்கூடியவனாகவும் இருக்கிறேன். அதனால என்னுடைய இந்த நசீஹத்தை, என்னுடைய இந்த உபதேசத்தை, இந்த நலவை நாடுதலை நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் நன்மையை செய்யுங்கள் என்று ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ அவர்கள் சொன்ன இந்த வார்த்தையை தான் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஒரு ஆயத்தாக பதிவு செய்து தந்திருக்கிறான். சரிங்களா? அதைத்தான் சொல்றாங்க. அப்போ இந்த ஒரு ஆயத்தை தான் முசன்னிஃப் அன்னவர்கள் இந்த பாபுன் நசீஹா, இந்த நலவை நாடுதல் என்ற பாடத்தின் கீழ் இந்த ஆயத்தை கொண்டு வரக்கூடிய காரணமும் இதுதான். அப்போ உபதேசம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை இதன் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். அல் அராஃப், சூரத்துல் அராஃப்ல இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுது. 68 இந்த ஆயத்தானது சூரத்துல் அராஃப்ல 68வது ஆயத்தாக இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்ற இந்த செய்தியும் நமக்கு இங்கு கற்றுத்தருகிறார்கள். அப்போ இந்த பாபுன் நசீஹா என்ற இந்த பாடத்தின் கீழ் முசன்னிஃப் அவர்கள் கொண்டு வந்த
இந்த 3 ஆயத்தையும் நம்ம பார்த்து அதற்கான தர்ஜிமாவையும் முழு விளக்கத்தையும் நம்ம முழுமையாக பார்த்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அடுத்தபடியாக இந்த பாடத்திற்கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய இந்த ஹதீஸ்ல இந்த ஒரு ஹதீஸை மாத்திரம் இன்றைய பாடத்துல நம்ம பேச இருக்கிறோம். இப்ப பாருங்க, அம்மல் ஹதீசு, இன்னும் அறிந்து கொள்ளுங்கள் இந்த ஹதீஸுகளாகிறது. 181 இந்த ரியாது சாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீஸ்களுடைய வரிசையில் பிரகாரம் இது 181வது ஹதீஸாக இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு தெளிவுபடுத்தி தருகிறார்கள். எனவே இது முதலாவது ஹதீஸாக இருக்கு. இதுல இந்த பாபுன் நசீஹா, நலவை நாடுதல் என்ற இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய ஹதீஸ்ல இது முதலாவது ஹதீஸ் என்பதையும் நமக்கு இங்கு சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸு யாரை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, அன் அபி ருகையத தமீம் இப்னி ஔஸின் அத்தாரிய் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ருகையா என்று சொல்லப்படக்கூடிய ஔஸ் என்பவருடைய மகனான தமீம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. அத்தாரி அவர்கள் யாரு? தாரி கோத்திரத்தை சார்ந்தவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதையும் நமக்கு இங்கு சொல்லி தருகிறார்கள். அப்போ தமீம் இப்னு ஔஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அவங்க சொன்னாங்க, அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால அவர்கள் சொன்னார்கள், அத்தீனுன் நசீஹத்து, அத்தீனு இந்த மார்க்கமாகிறது, இந்த இஸ்லாம் மார்க்கமாகிறது, அன் நசீஹத்து நசீஹத் என்று சொல்லப்படக்கூடிய உபதேசம் என்று சொல்லப்படக்கூடிய நலவை நாடுதலாக இருக்கின்றது. அப்போ மார்க்கமே நலவை நாடுதலாக தான் இருக்கு அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையில மொத்தத்தையும் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த இஸ்லாம் மார்க்கத்தினுடைய முழு நோக்கம் என்ன? நலவை நாடுறது தான். உபதேசம் செய்து நலவை நாடுறது தான் இந்த இஸ்லாம் மார்க்கத்தினுடைய முழு நோக்கமாக இருக்கு, முழு கோட்பாடாக இருக்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இந்த இஸ்லாம் மார்க்கத்துல அப்போ நசீஹத்து, நலவை நாடுதல் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த ஒரு வார்த்தையிலே நம்ம விளங்கிக் கொள்ளலாம். சரிங்களா? அப்போ இந்த இந்த தீன் என்பது நல்லுபதேசமாக நல்லவை நாடுதலாக இருக்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன உடனே, குல்னா நாங்கள் கேட்டோம். யார் சொல்றாங்க? சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க கேட்டோம். லிமன், யாருக்கு யா ரசூலல்லாஹ்? தீனு நலவை நாடுறதுன்னு சொல்றீங்க, யாருக்கு நலவை நாடுறது யா ரசூலல்லாஹ் என்பதாக கேட்ட பொழுது, கால அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லில்லாஹி அல்லாஹ்விற்கும், வலி கிதாபிஹி இன்னும் அவனுடைய வேதத்திற்கும், வலி ரசூலிஹி இன்னும் அவனுடைய தூதருக்கும், வலி அஇம்மத்தில் முஸ்லிமீன இன்னும் முஸ்லிம்களின் தலைவர்களுக்கும், வஆமத்திஹிம் இன்னும் அந்த முஸ்லிம்களில் பொதுஜன மக்களுக்கும், பொதுஜன மக்கள் அவர்களுக்கும் உள்ள ஒரு நசீஹத்தாக, ஒரு நலவை நாடுதலாக இருக்கின்றது என்பதை சொன்னார்கள். முதலாவதாக சொன்ன விஷயம் என்ன? லில்லாஹி, அல்லாஹ்விற்கு நலவை நாடுதலாக இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப அல்லாஹ்விற்கு நலவை நாடுறதுன்னா முதல்ல என்ன என்பதை நம்ம விளங்கிக்கணும். நமக்கு ஷரஹ்ல தெளிவுபடுத்துறாங்க, அல்லாஹ்விற்கு நலவை நாடுறதுன்னு சொன்னா அல்லாஹ் என்னென்ன ஏவல்களை நமக்கு கொடுத்திருக்கிறானோ அந்த ஏவல்களை நம்ம தாலீம் செய்யணும், அதை கண்ணியப்படுத்தணும். அப்போ அந்த ஏவலை மதிச்சு அந்த ஏவலுக்கு தக்கவாறு நம்முடைய வாழ்நாளை ஆக்கி கொள்ளணும். அத்தாலீமுல் அம்ரிஹின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய அந்த ஏவலுக்கு நம்ம தாலீம் செய்து அதை நல்லபடியாக மதிச்சு, ஒரு சொல்ல ஒருத்தவன் மதிக்கிறான்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த சொல்லை கேட்டா மட்டும் பத்தாது, அந்த சொல்ல மதிக்கிறானா அந்த சொல்லை கேட்டு அந்த சொல்லுக்கு ஏற்றவாறு அவனை மாற்றிக் கொள்ளணும். அந்த சொல்லை அவன் செயலாக மாற்றி அவன் செஞ்சு காட்டணும். அப்பதான் அந்த சொல்ல அவன் மதிச்சான்னு முழுமையான அர்த்தம். அப்போ அப்படி ஒரு அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கு. இன்னும் அல்லாஹ்வுடைய அந்த படைப்பினங்களின் மீது கருணை காட்டுறது, அந்த ஈமானின் பக்கம் தாவத்து செய்கிறது. அப்போ இறை நம்பிக்கையின் பக்கம் தாவத்து செய்து இஸ்லாத்தில் நிறைய நபர்களை அழைத்து வருவது. இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, ஷிர்க்கு செய்வதை விட்டு, அல்லாஹ்விடத்துல அந்த ஷிர்க்கு செய்யறதெல்லாம் விட்டு தவிர்த்து வாழ்றது.
அல்லாஹ் இபாதத்து செய்யக்கூடிய விஷயத்துல நம்ம இஹ்லாஸோடு தூய்மையோடு செய்யறது, இதெல்லாம் தான் அல்லாஹ்விற்குரிய ஒரு நசீஹத்தாக, அல்லாஹ்விற்கு நாம் செய்யக்கூடிய ஒரு நலவை நாடுதலாக இருக்கின்றது என்பதை நமக்கு ஷரஹ்ல தெளிவுபடுத்துறாங்க. அப்போ இததான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய, அல்லாஹ்விற்குரியதாக இந்த நலவை நாடுதல் என்பது இருக்கின்றது என்பதை சொல்லி காட்டினார்கள். அடுத்தபடியாக ஒலி கிதாபிஹி என்பதாக சொன்னார்கள். இன்னும் அந்த அல்லாஹு தஆலாவுடைய வேதத்திற்குரிய நலவை நாடுதலாக இருக்கு. அல்லாஹுடைய வேதத்திற்கு நலவை நாடுறதுன்னா எப்படி? அதுக்கு நமக்கு ஷரஹ்ல எழுதுறாங்க. அப்போ அந்த வேதத்தை முழுமையாக நம்ம நேசிக்கணும்னு எழுதுறாங்க. நேசத்தோடு மஅஷித்தத்தி ஹுப்பிஹின்னு எழுதுறாங்க. அப்போ அந்த வேதத்தை முழுமையாக நேசிச்சு அந்த அல்லாஹ் அதுல என்னென்ன விஷயத்தை சொல்லி இருக்கிறானோ, அல்லாஹுடைய இந்த கதிரை எல்லாம் நம்ம தஅதீம் செய்யணும், அதையும் மதிக்கணும். இன்னும் அதை எந்த விதத்துல ஓதணுமோ, திலாவத்திஹி ஹக்க திலாவத்தின்னு சொல்றாங்க. அப்ப அது எந்த ரீதியில கரெக்டாக ஓதணுமோ அப்படி சரியாக அதை ஓதுதல், இது போன்ற இந்த விஷயத்தை எல்லாம், இந்த விஷயமெல்லாம் அந்த கிதாபிற்கு செய்யக்கூடிய ஒரு நலவை நாடுதல், ஒரு நசீஹத் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அடுத்தபடியாக வலி ரசூலிஹி, இன்னும் அவனுடைய ரசூலுக்கு, தூதருக்கு செய்யக்கூடிய ஒரு நலவை நாடுதலாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தூதருக்கு செய்யக்கூடிய நலவை நாடுதல்னா இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அல்லாஹு தஆலா ஒரு தூதர் அனுப்புனான்னு சொன்னா அந்த தூதர் செய்யக்கூடிய, அவரை உண்மைப்படுத்தணும், அவரை பின்பற்றி அவரை உண்மைப்படுத்தி அவர் என்ன விஷயத்தெல்லாம் சொல்றாரோ எல்லா விஷயத்தையும் நம்ம செய்யணும். என்ன விஷயத்தெல்லாம் அவர் தடுக்கிறாரோ அந்த விஷயத்தெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா அது எல்லாமே அல்லாஹ்வின்பால் வந்த விஷயமாக இருக்கு. அப்போ அந்தந்த காரியத்தெல்லாம் தடுக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ இதுதான் ஒரு தூதருக்கு கட்டுப்படுதல், ஒரு தூதருக்கு செய்யக்கூடிய நலவை நாடுதல்னா அவரை பின்பற்றணும், அவங்கள உண்மைப்படுத்தணும், அவர்கள் சொன்ன காரியத்தை நம்ம செய்யணும், அவர்கள் தவிர்ந்து கொள்ள சொன்ன அந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. இவைகள் எல்லாம் தான் ஒரு ரசூலுக்கு, ஒரு தூதருக்கு செய்யக்கூடிய நலவை நாடுதல் என்பதை நமக்கு ஷரஹ்ல தெளிவுபடுத்துறாங்க. அடுத்தபடியாக ஒலி இம்மத்தில் முஸ்லிமீன, இன்னும் முஸ்லிம்களின் தலைவர்களுக்கு செய்யக்கூடிய நலவை நாடுதலாக இருக்கு. அப்போ முஸ்லிம்களின் தலைவர்களுக்கு என்ன நலவை நாடுறது அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு பொறுப்புக்கென்று சில நபர்களை பொறுப்புக்கு வந்திருப்பாங்க. அப்போ தலைவர் என்று நியமிக்கப்பட்ட சில நபர்கள் முஸ்லிம்கள் இருப்பாங்களா இல்லையா? அந்த முஸ்லிமான அந்த தலைவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு ஹக்கு, அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நலவை நாடுதல்னு சொன்னா, அந்த தலைமை பொறுப்புக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு அடிபணிந்து அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கணும். அப்போ ஒரு தலைவராக இருக்கிறாருன்னு சொன்னா, அந்த தலைவருக்கு எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காம, அவர் சொல்லக்கூடிய அந்த செயல நம்ம இம்ப்ளிமெண்ட் செய்யணும். அவர் சொல்லக்கூடிய அந்த செயல நம்ம நடத்தி காட்டணும். நடத்தி அவரை பின்பற்றி, அவர் சொல்லக்கூடிய எந்த ஒரு செயலையும் மறுக்காமல், சொல்லையும் மறுக்காமல், அதை அப்படியே கட்டுப்படக்கூடியவர்கள் ஆகணுமா இல்லையா? அப்போ இந்த ஒரு விஷயம் தான். இந்த கட்டுப்படுதல், இந்த இத்தாஅத் என்ற இந்த விஷயம் தான் ஒரு தலைவருக்கு, ஒரு பொறுப்பிற்கு இருக்கக்கூடிய ஒரு தலைவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு கடமையாக இருக்கின்றது. ஒரு நலவை நாடுதலாக இருக்கின்றது என்பதை நமக்கு இதன் மூலமாக சொல்லித் தருகிறார்கள். வாமத்திஹி, இன்னும் பொதுஜன மக்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நசீஹத்து. பொதுஜன மக்களுக்கு என்ன நலவை நாடுறது அப்படின்னு சொல்லும் பொழுது இதுக்கு ஷரஹ்ல என்ன சொல்றாங்கன்னா, பொதுமக்களுக்கு பொதுவா நம்ம இரக்கம் காட்டணும் அவருடைய ஹக்கு விஷயத்துல. அப்போ ஹுகூக்குல் இபாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அடியார்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளுக்கு சில கடமை இருக்கு. அப்ப அந்த கடமைகள்லாம் முழுமையாக அவர்கள் நிறைவேற்றணும். யார் மனதையும் புண்பற்றிடக்கூடாது, யார் மனதையும் சீண்டிடக்கூடாது. அவருடைய பொருத்தத்தை பெறணும், அவர்களுக்கு நன்மையை செய்யணும், அவர்களுக்கு இரக்கம் காட்டணும், அவர்களுக்கு உதவியை செய்யணும். இது போன்ற எல்லா காரியமும் அந்த பொதுஜன மக்களுக்கு செய்யக்கூடிய நலவை நாடுதலாக இருக்கு என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் கற்றுத் தந்தார்கள்.
அப்போ இந்த விஷயத்தை எல்லாம் சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இதன் மூலமாக நாமும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள் என்பது நமக்கு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ இதுதான் இந்த 181வது ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்துல நம்ம முசன்னிஃப் அவர்கள் கொண்டு வந்த இந்த 3 ஆயத்தையும் நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக இந்த பாடத்திற்கு கீழ் வரக்கூடிய இந்த ஒரு ஹதீஸையும் நம்ம முழுமையாக பார்த்து நாம் நிறைவு செஞ்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த 182வது ஹதீஸிற்கான விளக்கத்தையும் முழு தர்ஜிமாவையும் நம்ம அடுத்த பாடத்தில் நாம் பார்ப்போம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.